வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இன்றைக்கி இது வந்து டே டைம் சமையலுக்கான ஒரு குழம்பு. ரொம்ப அதாவது ஹெல்த்தியான குழம்பு, நம்ம பழைய நாள் குழம்பு. இது என்னென்னு கேட்டேன்னா, மாங்காய் இஞ்சி வச்சு நம்ம ரசம் தான் பண்ணியிருக்கோம். மாங்காய் இஞ்சி வச்சு குழம்பும் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், மாங்காய் இஞ்சி வந்து டைஜஷன் இதுக்கெல்லாம் அவ்வளோ நல்லதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ அந்த மாங்காய் இஞ்சி இப்போல்லாம் நிறைய கிடைக்கக்கூடிய சீசன். ஸோ வாங்கி வந்துட்டு இப்போல்லாம் த்ரூ அவுட் த இயர் கிடைக்கிறது, பட் மோஸ்ட்லி இந்த டயத்தில் நிறையவே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக அப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் மாங்காய் இஞ்சியை. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட்டு ஒரு ட்ராப் நல்லெண்ணெய் விடுறேன். 2 ஸ்பூன் தனியா போடுறேன். ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம். மிளகாத்தூள் 3 இல்லை 4 போட்டுக்கோங்க, அதுக்கு மேலே வேண்டாம். இதில் வந்து நம்ம இன்றைக்கி நோ ஆனியன் நோ கார்லிக்கில் தான் இதை பண்ணுறோம். ஆனியன் கார்லிக் வேணுங்கிறவா இதோடையே கூட கார்லிக்கை உரித்து போட்டுட்டு ஆனியனையும் உரித்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எனக்கு இந்த டே டைம் சமையல் இதில் வந்து நோ ஆனியன் நோ கார்லிக் இருந்தால் தான் என்னால் சாப்பிட முடியும். ஸோ எனக்கு சாப்பிட்றதுக்கு எப்படியோ அது மாதிரி தான் நான் பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. ஸோ இதெல்லாம் வறுக்கிற சமயத்துலேயே நீங்கள் கார்லிக்கை நல்லா பொடியாக கட் பண்ணி இதோட போட்டுட்டு வெங்காயத்தையும் நீங்கள் குட்டி வெங்காயம் இருக்குது இல்லையா, அதை நல்லா நறுக்கி போட்டு இது பண்ணி வதக்கிட்டு அரைச்சிட்டுருங்க. கொஞ்சம் இது நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துடலாம். அடுப்பை சின்னதாக வச்சுன்னு வறுத்துருங்கோ, பெருசாக வச்சு தீஞ்சு போகும். மிளகா வத்தல் வறுபடாது. அப்புறமா ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காய பொடி, தேங்காய் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் நம்ம வந்து மாங்காய் இஞ்சியை அரைக்க போகிறோம், கொஞ்சம் வந்துட்டு நம்ம அப்படியே தானாக போடுற போகிறோம் அதில். ஸோ ஏன்னா மாங்காய் இஞ்சி இப்படியே உங்களுக்கு தான் மாதிரி கடிப்படுறதே ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்புல. ரொம்ப செவக்கணும்னு இல்லை, நல்லா கொஞ்சம் இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். நல்லா செவக்க வறுத்து பண்ணினேன்னாலும் அது நல்லாயிருக்கும். தீயல் மாதிரி ரொம்ப ஜோராக இருக்கும். உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் வறுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா தேங்காயில் இருக்கிற ஈரோலாம் போய்ட்டு வறுத்துன்ட்டோன்னா தேங்காய் வறுப்பட்ட வாசனையும் வருது. ஸோ அந்த வாசனை வர்றது தான் நமக்கு கணக்கு. இதை எடுத்து வச்சுக்கலாம். ஆற விட்டுட்டு இன்னும் தண்ணி விட்டு மிக்சியில் அரைச்சிடலாம். இதை நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் விட்டுருக்கோம். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு வச்சுட்டு ஒரே ஒரு மிளகா வத்தல் போடுறோம். இந்த நறுக்கி வச்சுருக்கிற மாங்காய் இஞ்சியை இதில் ஆட் பண்ணுறோம். கருவேப்பிலை, மஞ்சப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன். இது அப்படியே வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம இதை மிக்சியில் தண்ணி விட்டு அரைச்சிடலாம். எல்லாமே சேர்ந்து கொதிக்கணும், அதனால தான் இதில் எடுத்துட்டோம். தண்ணி விட்டு அரைச்சிடலாம். ஸ்டேஜில் இந்த மாங்காய் இஞ்சியும் இதில் ஆட் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இதில் விடுறோம். இது என்னென்னு கேட்டேன்னா, ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் இருக்கிற புளியை நனைச்சி வச்சுருக்கேன். ஒரு கப் தண்ணியில் இதில் இதை விடலாம். நல்லா கொதிக்கிறது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு.
ஒரு 2 மினிட்ஸ் அதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதை விடலாம். இந்த சைஸ் புளி தான் எடுத்திருக்கேன். இது நல்லா கெட்டியாக கரைச்சி எடுத்தாச்சு. மிக்ஸியும் நல்லா வாஷ் பண்ணி இதில் தட்டி விட்டுடலாம். ½ டீஸ்பூன் போடுறேன். நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 மினிட்ஸ் இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். குழம்பு ஒரு 5 மினிட்ஸாக கொதிச்சுருக்கு. இதில் ஒரு சின்ன பீஸ் வெல்லம் போடுறேன். இன்னும் கொஞ்சம் திக்காகணும். அது அவ்வளோ மணமாக இருக்கும். ரொம்ப வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் வந்து உடம்புக்கும் அவ்வளோ நல்லது இந்த மாங்காய் இஞ்சி. ஸோ அதாவது இந்த குழம்பு வந்து ஒரு மாங்காய் வாசனையோடையும் இருக்கும், ஒரு இஞ்சி சாப்பிட்ற ஒரு காரத்தோடையும் இருக்கும். ஸோ இது வந்து நான் சொல்கிறேன், வெல்லம் போட்டிருக்கோம், புளி போட்டிருக்கோம், இஞ்சியோட காரம் இருக்குது. இது வந்து அறுசுவையும் அடங்கின ஒரு குழம்புன்னே சொல்லிடலாம். ஸோ நிச்சயமாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் தேவைப்பட்டவா வெந்தயம் வேணாலும் இதில் நீங்கள் வறுத்து போட்டுக்கலாம். கடுகோடு போடுறதே வெந்தயம் நீங்கள் வறுத்து போட்டுக்கிறேன்னாலும் போட்டிருந்தாலும் இன்னும் வாசனையாக இருக்கும். ஸோ நமக்கு வத்த குழம்புக்கும் இதுக்கும் ஒரு சின்ன ஒரு வேரியேஷன் இருக்கட்டுமேன்னு தான் நான் வெந்தயம் போடலை. நான் ஆத்திக் பண்ணிக்கிறதே வெந்தயம் போடுவேன். வெந்தயம் போட்டேன்னா இன்னும் வாசனையாகவே இருக்கும். ஸோ அப்புறம் ஏன்னா வெந்தயம் போட்டு எல்லாம் பண்ணினேன்னா அப்புறம் வெத்த குழம்புக்கும் இதுக்கும் என்ன மாமி வித்தியாசம் அப்படின்னு எல்லோரும் கேட்பேன். அதனால் நான் வெந்தயம் இல்லாமல் பண்ணினேன். வெந்தயம் பிடிச்சவா கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ குழம்பு இது ரெடி ஆகிட்டு கன்சிஸ்டன்சி பார்த்தேன்னா தெரியும் உங்களுக்கு எப்படி திக்காக இருக்குது பாருங்க. இந்த காயும் இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாங்காய் இஞ்சி அதை நீங்கள் எடுத்து நெசுக்கி பாருங்க. நல்லா வெந்திருக்குன்னா அப்படி நார்மலாக அப்படி வெட்டுறதே இதாகும். ஸோ அதுதான் கணக்கு. அதுக்கு கொஞ்சம் வந்து வேணால் நம்ம விட்ட எண்ணெய் கொஞ்சம் மேலே வர வரைக்கும் இது பண்ணலாம். ஒரு ஃபியூ மினிட்ஸ் கொதிக்கட்டும், பார்த்துடலாம். ஸோ நல்லா ஜோராக திக்காக எடுத்து நல்லா குழம்பும் கொதித்து ரொம்ப நல்லா எடுத்தது. எல்லோரும் நிச்சயமாக ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து அப்படியே ஹோட்டல்லலாம் விடுற மாதிரி அப்படியே நிறையா எண்ணெய் விடலை, ஒரு 3 ஸ்பூன் விட்டோம். அதனால் அது இவ்வளோதான் லைட்டாக இதாகி வந்திருக்கு மேலே. ஸோ இந்த மாதிரி லெவல் போகும். ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் நீங்கள் கொதிக்க விட்டு எல்லாமே போகும். இது எல்லாமே சேர்ந்து முதல்ல வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொதிக்க விடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.